ஹாய்மா நான் வந்துட்டு பெரிய பொண்ணு பண்ண முடியல. ஏன்னா கேப் கொஞ்சம் ரொம்ப பெருசெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு விஷயம் நாங்க என்ன நினைச்சோம்னா, சரி இவங்களே இவ்வளவு அழகா இருக்கிறாங்க, அப்ப அவங்க தம்பி இன்னும் சூப்பரா இருப்பாரு, கொஞ்சம் அழகா இருப்பான். அன்னைக்கு ஒரு அம்மாவே வெளியில வந்துட்டாங்க, வந்து சுமார் தாண்டி அப்படி. நிறைய பேர் இப்ப நம்ம கிட்ட வந்துட்டு கேட்ட கொஸ்டின் என்னன்னா, என்ன வந்துட்டு எப்படி தெரியும், அதாவது எனக்கு வந்து அண்ணி எப்படி தெரியும், அன்னிக்கு வந்து என்ன எப்படி தெரியும், முத எப்படி எங்களோட கான்வர்சேஷன் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அது கிட்டத்தட்ட இப்ப 1 இயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1 இயரா வந்து நாங்க யார்கிட்டயுமே சொல்லல பெருசா. சரி ஒரு லாங் வீடியோவா போட்டு அன்னையில இருந்து இன்னைக்கு வரையும் என்ன நடந்துச்சுன்னு இல்ல, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விளாக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாங்க 2 பேரும் பெருசா சேர்ந்து வீடியோ போடல. பட் வீடியோ போட்டா ஒரு கண்டென்ட்டா இருக்கணும்ட்டு தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வந்து இன்னைக்கு வந்து ஒரு கண்டென்ட் வீடியோ தான். என்னன்னா, நீங்க நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் ஏன் ஏன் ஏன்னு இருக்கும். அந்த ஏன் 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 அதுக்கு தான் இப்ப வந்து பதில் சொல்ல போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்களோட நிலவின் வீடு போனா, இவங்க அம்மு விளாக்ஸோட அம்மு. ஆமா, இப்போ வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க 2 பேரும் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிட்டு, இருந்தாலும் வந்து அது வந்து சில மெமரபிளான ஒரு விஷயங்கள் அதுல இருக்கு. என்னன்னா என்னைக்குமே மறக்காது. அந்த டேட்ல இருந்து அந்த டைம்ல இருந்து நாங்க பேச அந்த கான்வர்சேஷன்ல இருந்து எதுவுமே வந்து எத்தனை தடவை கேட்டாலும் வந்து அது எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நடந்த விஷயங்கள். சரியா? அப்ப வந்து இன்னொரு விஷயம், நிறைய உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்னன்னு கேட்கணுமோ எல்லாத்துக்கும் நாங்க வந்து இனி வர காலங்கள்ல பதில் சொல்லுவோம். உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்க தோணுதோ கேளுங்க. பட் கண்ணியம் மாறாம, யாரையும் ஹர்ட் பண்ணாம நீங்க கேட்கிற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நாங்க ரிப்ளை பண்ணுவோம். இப்ப உங்களுக்கு எனக்கும் அம்முக்கும் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். சரி, இப்ப அம்மு சொல்லுவாங்க. இப்ப அம்மு சொல்லுவாங்க. சுமார் எத்தனை வருஷம்? 2022 அந்த வீடியோவை நாங்க இங்க சைட்ல டேக் பண்றோம். நான் வந்து அவங்க வந்து என்கிட்ட வந்து அந்த இன்ஸ்டா மெசேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் எனக்கு அனுப்பின ஒரு இன்ஸ்டா, ஹாய் சிஸ் ஹாய் சிஸ். இவங்க வந்து எப்படி பேசுவாங்கன்னா, ஹாய்ப்பா ஹாய்மா. நான் வந்துட்டு பெரிய பொண்ணு, இவங்க வந்து பெரிய பொண்ணு. நான் நினைச்சேன் சரி இவங்க பெரிய ஆளு போடுறது, பெரிய பொண்ணு போடுறதுதான் நான் நினைச்சிட்டேன். நிஜமாவே ஹாய்ப்பா ஹாய்மா தான். நான் சொல்லுவேன், இதுதான் சிஸ்டர், இதுதான் கேக்கு தான் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. எதுக்கு கேட்டீங்க? கிச்சுவோட 1 lakh. அவங்களோட ஃபர்ஸ்ட் சேனல் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு வந்து என்கிட்ட என்னோட ஒரே ஒரு வீடியோ வந்து ஒன்னே அப்போ வந்து வைரல் ஆச்சு. அந்த கேக் பண்ற வீடியோ. அதை பார்த்துட்டு வந்து கேட்டாங்க. நான் வந்து ஓகே சிஸ்டர் பண்ணி தந்துடுறேன் சிஸ்டர், நாகப்பட்டினமா வந்துடுறேன். நான் அப்ப வந்து சென்னை நீங்க கேட்டாலும் நான் வந்து கொடுத்துருப்பேன். இப்ப நீங்க பக்கத்து வீட்டுல கேட்டா கூட கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி. சரி ஓகே, நம்ம வந்து கேட்டாங்க, நம்மளே மதிச்சு ஒரு பெரிய யூடியூபர் கேட்டாங்க. அது 1 lakh சப்ஸ்கிரைபருங்கும் போது எனக்கு 1000 தான் இருந்துச்சு அப்ப. ஆமா, 1000 இவ்வளவுதான் இருந்துச்சு. சரி ஓகே, நம்மள மாதிரி கேக்குறாங்க கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் நாங்க பேசினது. கரெக்டா நேரா வீட்டுக்கு போறேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு நான் பாக்காததுக்கு முன்னாடி வரையும் அண்ணியோட அந்த போட்டோ மட்டும் தான் பார்த்தேன், ப்ரொஃபைல் பிக்சர் மட்டும் பார்த்தா அதுல ஏதோ சின்ன பொண்ணா இருந்துச்சு. அப்ப நான் வந்துட்டு என் மனசுல எப்பயுமே நான் பெரிய பொண்ணா நினைச்சிருக்கனால, மா சரிங்கம்மா ஓகேம்மா அத கூடுமா இத பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நேர்ல பார்த்தோன்னே அதுக்கப்புறம் பேசும்போது 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு அக்கா நேர்ல பார்க்கும் போது வந்து இவங்க வந்து அப்படிதான் பிஹேவ் பண்ணாங்க. வாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் பிஹேவ் பண்ணாங்க. அப்புறம் அவங்க அம்மா தான் கேட்டாங்க, அவங்க அம்மா தான் விசாரிச்சாங்க போல. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தெரிஞ்சு பெரியவங்க அப்படின்னோட அப்புறமேட்டு சிஸ்ன்னு அப்படியே சேஞ்ச் ஆகிக்கிட்டு. அதுக்கப்புறமா அந்த மாதான் அந்த மெசேஜ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே போட்ட மெசேஜ் அது இருக்கு. காலைல தான் பாவா மாவோ இதோன்னு போட்டுருந்தாங்க. அந்த மாதிரி இப்படி பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கேக் செலிப்ரேஷன் பண்ணோம். வீட்டுக்கு வந்தாங்க, அண்ணி தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொண்டு வந்து கொடுத்தோன்னே கேக் எல்லாம் கட் பண்ணி முடிச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஆகஸ்ட் இல்ல செப்டம்பர்ல வந்து கிச்சுக்கு சர்ப்ரைஸா கேக் வெட்டணும். அதுக்கப்புறம் டிசம்பர்ல வந்துட்டு நான் அம்மா நைனாவுக்கு வந்துட்டு முதியோர் இல்லத்துல கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருந்தப்ப அப்பயே அன்னிக்கிட்ட தான் நான் கேக் கொடுத்திருந்தேன். அன்னைக்கு என்ன விஷயம்னா, அன்னைக்கு வந்து அப்பா வந்து மாலை போட்டிருந்தாங்க. இவங்க என்கிட்ட வந்து சொல்லல மாலை போட்டிருந்ததையோ இல்ல எக்லெஸ் கேக்குனா இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, எக் போடாம இவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள இவங்க சொல்லிட்டாங்க நினைச்சிட்டாங்க போல் இருக்கு. நான் வந்து எப்போது கேக் ஆர்டர்ன்னு சொன்னாங்க, 2 kg கேக் ஆர்டர்ன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணிட்டேன். கேக் ஆர்டர்லாம் பண்ணி போட்டோலாம் அனுப்பி வாங்கும் போது, சிஸ்டர் எக்லெஸ் தானே அப்படிங்கிறாங்க. எக்லெஸ்ஸா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா சரி. அப்ப நான் அதான் எனக்கு தோணுச்சு. அப்ப கூட வந்து ஐயோ நான் எக்லெஸ் வந்து செய்யலையேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதுவும் ஹர்ட் பண்ணாம சரி ஓகேன்னு சொல்லிட்டு 1000 rupees அப்போ அந்த கேக் வந்து நான் கம்மியா தான் கொடுத்தேன். எனக்கு ஞாபகம் இல்ல. ஆமா, ஏன்னா வந்து
அப்ப வந்து எக்லெஸ் வந்து அவங்க நினைச்சிருந்திருக்காங்க, ஆனா என்கிட்ட சொல்லல. சரி வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கு, கம்யூனிகேஷன் மிஸ்டேக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் 1000 மட்டும் வாங்கிக்கிட்டேங்க, கொடுங்கன்னு சொல்லிட்டு 10,000 வந்து ஜிபே பண்ணிட்டு நேரா வந்து நான் நடந்து போய் அந்த நாங்க போய் வாங்கிக்கிட்டோம் அந்த ஆமா. டைம். காரைக்காலே வந்து வாங்கிக்கிட்டோம். இவங்களும் ஜோகியும் வந்தான்னு நினைக்கிறேன் ஆமா. பின்னாடி. ஒரு குட்டியோண்டு ஒரு வாண்டு ஒண்ணு வந்துச்சு ஆமா, ஆமா, ஆமா. பின்னாடி. அப்ப வாங்கிட்டு போய் முதியோர் இல்லத்துல கேக் எல்லாம் கட் பண்ணிட்டு, அப்பயும் நைனா கிட்ட வந்துட்டு சொன்னேன்னு தெரியல. நைனா கிட்ட எதுவும் சொல்றேன். நைனா சாப்பிடல சாப்பிடல. சாப்பிடல. நைனா சாப்பிடல. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே கேக் எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1 இயர் கிட்ட எந்த கான்வர்சேஷனுமே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வந்துச்சு, இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து உங்க பேஜை நான் ரெஃபர் பண்ணிருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா சரி ஓகே, நான் அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த கான்வர்சேஷனுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 1 இயருக்கு. ஆமா, எந்த ஒரு இதுமே இல்ல. ஆனா அவங்க வீடியோக்கு வந்து நான் கூட கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் அவங்க வந்து இந்த வராகி அம்மன் வீடியோலாம் நான் ஃபர்ஸ்ட் போட்டிருப்பேன். அப்பா இறந்ததுக்குலாம் ரிப்போர்ட் இருந்தாங்க 2-3 விஷயத்துக்கு வந்து. அப்பலாம் எந்த ஒரு யாரோ நீங்க யாரோ அப்படிதான் இருந்தோம். அப்படி வந்து அப்ப வந்து என் மனசுல வந்து நான் ஒரு பெரிய, அதாவது இவங்க சேனலோட நான் கொஞ்சம் பெரிய ஆளு. அப்ப ஒரு 18,000 20,000க்குள்ள ஒரு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறவங்க இவங்க. அப்பதான் கொஞ்சம் சின்ன பேஜ் ஏதோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 1500 2000 தான். அப்ப வந்துட்டு நம்ம போய் சூப்பர் சூப்பர் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஒரு புஷ்அப் ஆகும்ல, அந்த மாதிரி சூப்பரா பண்றீங்க, நல்லா இருக்கு அப்படின்னு நான் வந்து என்னோட சைட்ல இருந்து என்னோட பங்களிப்பு நான் கொடுப்பேன். ஒரு 20-30 நாள் இருக்கும் அந்த வீடியோவை எடுத்து நான் பார்த்தேன். அந்த கேக் கொடுத்த வீடியோவை என்ன பார்க்க எனக்கு வெக்கமாயிட்டு. அப்படியா? அந்த வெக்கத்தை உங்களுக்கும் காமிக்கிறேன். பொத்தி பொத்தி வச்ச மேகலை அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எனக்கு வந்து பேச கூட வரல. இவங்க பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரி பேசணும்? அதான் கேக் கொடுத்தோமா அந்த 1 இயர்க்கு அப்புறம் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் எனக்கு நாங்க நிறைய பொண்ணு பார்த்துட்டு தான் இருந்தோமா. எனக்கு எப்படி அம்மு கிட்ட கேட்கணும்னு தோணுச்சுன்னா, அந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். அப்ப வந்து ஒரு திருச்செந்தூர் போற ஒரு வீடியோ எனக்கு கண்ணுல ஃபர்ஸ்ட் எனக்கு அதான் பட்டுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பெருசா எதுவும் தெரியல. அந்த திருச்செந்தூர் பஸ்ல போனாங்க. பஸ்ல கிரீன் கலரா ஏதோ ஒரு கலர், எல்லோவா ஏதோ ஒரு கலர் போட்டு இந்த இடத்துல வந்து கேமரா வச்சுட்டு ஒரு வீடியோ போட்டதுதான் எனக்கு கண்ணுல பட்டுச்சு. பட்ட அப்பயே எனக்கு ஏதோ தோண்டிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு மனசுல தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது சம்பந்தமா வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அகைன் நிறைய வீடியோஸ் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாத்தையும் நான் அப்புறமா தான் நான் நிறைய வீடியோஸ் பார்க்கவே ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய பார்க்கும்போது முதல்ல நான் என்ன அம்முகிட்ட பேசணும்னோ அதை வந்து நான் உங்களுக்கு இந்த சைட்ல காமிக்கிறேன். இதுதான் நான் பேசினது அந்த டைம்ல. அப்போ நான் ஃபர்ஸ்ட் கேட்கும் போது இதான் நடந்துச்சு. எந்த ஒரு ஒளிவு மறைவு எதுவுமே கிடையாது. ஸோ நானா போயிட்டு கேட்டேன். அப்புறம் வந்து அம்மு வந்து அம்மா கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அம்மா கிட்ட பேசினா அம்மா வந்து சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அப்புறம் வந்து நான் எப்போ முதல்ல அவங்க வீட்டுக்கு போனேன்னா மே 1ஆம் தேதி அன்னைக்கு வந்து பஞ்சமி. நான் சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு, இது எனக்கு தெரியல நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல, நான் சரி பண்றேன்னா தப்பு பண்றேன்னு தெரியல. ஆனா எல்லாத்தையும் நான் சாமி மேல பாரத்தை போட்டுட்டு நேரா நான் போயிட்டு அவங்க வீட்டுக்கு நேரா நான் போயிட்டேன். எங்க வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு யார்கிட்டயும் சொல்லல, நேரா அவங்க வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு. ஆமா, அப்ப வந்து நான்லாம் யாருமே இல்ல. நான் பேங்க்ல இருந்தேன். அம்மா நைனா வந்து வீட்டுல இருந்தாங்க. அம்மா வீட்டுக்கே போயிட்டாங்க. நான் மட்டும் தான் போறேன். நான் மட்டும் போயிட்டு பேசுறேன். பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மாக்கு வந்து சந்திராஷ்டமம், ஒரு அடுத்த 2 நாள்ல சந்திராஷ்டமம். அப்ப அவங்க வீட்டுல சொல்றாங்க சரி நீங்களும் வாங்க, எல்லாரும் வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது அம்மா வந்து சொல்லிட்டாங்க இன்னைக்கு சந்திராஷ்டமம், நாளைக்கு போலாம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சந்திராஷ்டமம் எல்லாம் முடிஞ்சு நாங்க எல்லாரும் போய் பாக்குறோம். என்னைக்குன்னா மே 4ஆம் தேதி தான் நடந்தது. மே 4ஆம் தேதி போய் பாக்குறோம். பார்த்ததுக்கு அப்புறம் பெருசா பிடிமானம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த டைம்ல எனக்கு என்னன்னா, எனக்கு தெரியும் கம்பல் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. இன்னொன்னு விஷயம் வந்து எது நடக்கணுமோ அது நடக்கும். இருக்குன்னா இருக்கும், இல்லைன்னா இல்ல. அந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் நான் நம்புவேன். அதனால வந்துட்டு ரொம்ப அப்ப கூட நான் சொன்னேன், உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கான்னு சொன்னேன். அப்ப எந்த ஒரு பிடிமானமும் கிடையாது. நானும் உங்களை சரி ஓகே கம்பல் பண்ணல. இன்னொன்னு நாங்க பாக்குற ப்ராசஸையும் நாங்க விடல. அம்மாவும் வந்து பாத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம கம்பல் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. தெரியும் எங்க வீட்டுல என் தம்பி எப்படின்னு தெரியும், அம்மும் எப்படின்னு தெரியும். சோ வந்து நம்ம ரொம்ப கம்பல் பண்ணக்கூடாது. ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே தானே? ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் இஷ்யூ எல்லாமே இருக்கு. ஸோ என்ன எல்லாரையும் கன்வின்ஸ் பண்றதுன்ற விஷயம் இருந்தது. அவங்க வீட்லயும் உடனே அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா கேப் கொஞ்சம் ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ பையன் வந்து வளர்ந்துட்டானா கொஞ்சம் அவங்க வீட்டில் என்ன யோசிச்சாங்கன்னா, பையன் சின்ன பிள்ளையிலேயே நம்ம பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும் அடாப்ட் பண்றதுக்கு. அடாப்ட்னா எங்களெல்லாம் அக்செப்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் யோசிச்சிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசணும்.
பேசணும் இப்ப பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அண்ணி வந்து அதாவது நம்ம வீட்டு சைடு என்ன நடந்துச்சுன்னா, அண்ணி அம்மா நைனா கிட்ட பேசின உடனே அவங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருச்சு. அண்ணி வந்த உடனே எல்லா விஷயமே சொல்லிட்டாங்க. இவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே அம்மா கிட்ட நைனா கிட்ட சொல்லிட்டாங்க. எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இப்படி இப்படி எல்லாம் இருக்கு, இங்க இப்படி அங்க இப்படி அப்படின்னு எல்லாமே சொன்ன உடனே நைனா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நைட்டு. இது மாதிரி அந்த பொண்ணு வந்து பேசினாங்க, எல்லாமே ஓப்பனா பேசிட்டாங்க, ரொம்ப சூப்பரா பேசினாங்க அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் அம்மா சரி வாங்க வந்து பாக்கட்டும் அப்படின்னு. எங்க மைண்ட்ல என்னன்னாக்கா, நான் வந்துட்டு அப்பதான் ஓகே சொல்லியிருந்தேன். அதாவது பாஸ்ட்ல இருந்து வந்துட்டேன். வந்து கொஞ்ச நாள் தான் ஆனிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணி கிச்சு வீட்லயும் சரி, எங்க தச்சு எல்லாருமே வந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணியே ஆகணுங்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. வந்தோடனே சரி நானும் ஒரு கட்டத்துல சரி ஓகே பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சரி பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆளாளுக்கு அங்கங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஹவுஸ் ஓனரா இருக்கட்டும், வீட்டுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து ஒருத்தவங்களா வந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரிதான் இவங்களையும் நினைச்சு நான் வந்துட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். உண்மையா ஒரு விஷயம் நாங்க என்ன நினைச்சோம்னா, சரி இவங்களே இவ்வளவு அழகா இருக்கிறாங்க, அப்ப அவங்க தம்பி இன்னும் சூப்பரா இருப்பாரு. அதாவது இவங்க வந்து முத நான் பார்க்கும்போது ஒரு பிங்க் கலர்ல ஒரு Dress செம்ம அழகா இருப்பாங்க. இப்பயும் அம்மா அதான் சொல்லுவாங்க, செம்ம அழகா எங்களுக்கு அவ்வளவு அழகா தெரிஞ்சாங்களா, அப்ப இவங்க தம்பியும் அவ்வளவு சூப்பரா இருப்பாங்க, செம்ம கலரா இருப்பாங்க, வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னோன்னே நான் பேங்க்குக்கு போயிட்டு நான் அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் போன் இவங்க வந்துட்டு பஞ்சுவாலிட்டி அப்படியே டைம்னா ஆன் ஸ்பாட். 4 மணினா 3:39 59க்கு வந்து நிக்கிறவங்க. நம்ம 4 மணினா 8 மணிக்குதான் நான் வர்ற ஆளு. அந்த மாதிரி இவங்க கரெக்டா வீட்டுக்கு வந்துட்டாங்க போல. நான் அதுக்கப்புறம் பேங்க்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல போய் குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு வந்தேன். அம்மா கிட்டதுக்கு அம்மா வீட்டுலதான் இருக்கு, கொஞ்ச நேரம் பேசி. ஓ இப்பதான் இந்த விஷயம் எனக்கு தெரியுது. அதாவது நீங்க வந்தப்ப நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நைனா கூட்டு வந்து பேங்க்ல வீட்டுல விட்டுட்டாங்க. நான் குளிச்சு வீட்டுல இருந்து கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல இருந்து அன்னைக்கு வந்து வயலட் கலர் சுடிதாரு, பூவே இப்படி வச்சிருக்காங்க. நீங்க நீங்க தானே வச்சு விட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த போட்டோ எடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு நான் எப்பயும் ஒரு பொண்ணு பார்க்க வர்றப்பையும் போட்டோ எடுத்து வைப்பேன். அந்த போட்டோ தான் அது மாதிரி ஒரு போட்டோ வந்து பார்த்தப்ப நாங்க வந்து என்ன செஞ்சோம், சரி நிறைய பேர் தான் வந்து பாக்குறதுக்கு சொல்லிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி இவங்களே வர சொல்லலாம், ஏன்னா இவங்க செமையா வேற இருக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, மேரேஜ் ஆகல இதுக்கு முன்னாடி, அப்ப தம்பியை நல்லா பாத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். சரின்ட்டு அம்மா நைனா பாத்துட்டாங்க. பார்த்தோன்னே அவங்கள பார்த்தோன்னே கொஞ்சம் சரி என்னடா அப்படின்னு, அதாவது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற தானே. அப்ப டக்குன்னு பார்த்தோன்னே அம்மா உடனே வந்துட்டு ஓ அன்னைக்கு எப்படின்னா என்னைக்கும் கொஞ்சம் அழகா இருப்பான், அன்னைக்கு என்னைக்கும் கொஞ்சம் கம்மியா இருப்பான், கொஞ்சம் அழகு குறைவா இருக்கும். அன்னைக்கு வந்து கொடுமையா இருந்தான், எங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. ரொம்ப அந்த போட்டோவை நான் இந்த இடத்துல நான் ஆட் பண்றேன். அந்த அக்ஷரா கூட சேர்ந்து பைக்ல இப்படி எடுத்து அம்மா வந்து போட்டோ கேட்டாங்க. இங்க வச்சு இந்த இடத்துல ஒரு போட்டோ அனுப்புனாங்க எனக்கு. அப்படியா? இங்க வச்சு அம்மாக்கு தான் அனுப்பிவிட்டு அம்மா எனக்கு அனுப்பிவிட்டாங்க. ஒரு போட்டோ ஒண்ணு கேட்டாங்க, உடனே இப்படி எடுத்து அக்ஷரா வேற முன்னாடி இருக்கான். அது இல்லன்னா கூட அவன் கொஞ்சம் கருப்பு கலரா தெரிஞ்சிருப்பா இருக்கு. அப்படியே அப்படி ஒரு போட்டோ மஞ்சள் கலர், சந்தன கலர், மஞ்சள் கலர். நான் சொல்லிட்டேன், இனிமேல் உங்க வாழ்நாள்ல அந்த ட்ரெஸ் நீங்க போடக்கூடாது. அந்த போட்டோவை நான் இந்த இடத்துல ஆட் பண்றேன், நீங்க கண்டிப்பா பாக்கணும். அப்பயும் எனக்கு வந்து கம்பல் பண்ண மனசு இல்லை. ஏன்னா வந்து எப்படின்னு நம்ம ரொம்ப கம்பல் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொஞ்சம் அழகு குறைவா பொண்ணு பாக்கலாம் நான் என் மனசுக்குள்ள வந்து சொல்லிக்கிட்டேன் நானு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உடனே வந்துட்டு அம்மா நான் டக்குனு அப்பதான் வாசல்ல இருந்து உள்ள வரேன். இவங்க எல்லாம் உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. நான் வாசல்ல இருந்து வரேன், அம்மாவே வெளியில வந்துட்டாங்க. வந்து சுமார் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சுமார்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் உள்ள போய் பாக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் போய் ஒரு மூளையா பார்த்து நின்னுட்டேன். நின்னதுக்கு அப்புறம் அவங்களும் பெருசா இப்படி கீழே ஏதோ குமிஞ்சிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க, அம்மா எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் தச்சு விளையாடுறதுக்கு வெளியில போயிட்டான். அவங்களும் கொஞ்ச நேரத்துல வெளியில போனவங்க தச்சு யார்கிட்ட நிஜமா ஒரு 3-4 பேர்கிட்ட பொண்ணு பார்க்க வந்தாங்க. யார்கிட்டயுமே தச்சு வந்து ஆகவே இல்லை. அந்த ஸ்பார்க்கே வந்து இவன் ஜாலியா பேச ஆரம்பிச்சு அவங்க கூட விளையாட ஆரம்பிச்சு ரொம்ப க்ளோஸ் ஆகி, எப்படி சொல்றது, அடுத்த நாள் 2 பேரும் ஒன்னா போகிற அளவு இவன் வந்து அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டயுமே க்ளோஸே ஆக மாட்டான். ஆனா அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டானா அதுக்கப்புறம் சரி நம்ம யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே பேசிட்டு அப்பயே அம்மா வந்துட்டு ஓப்பனா கேட்டாங்க, என்ன அம்மா உனக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நான் உடனே சரி நான் பாத்துட்டு சொல்றோம் அப்படின்னு எல்லாருமே சொல்லியாச்சு. சரி பாத்துட்டு வீட்டுல எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் என்ன சொன்னேன்னாக்கா, அதாவது இவங்க சிஸ்டர் தான் நான் அப்ப சொல்லுவேன், அவங்க மனசு கஷ்டப்படாத மாதிரி வேணான்னு சொல்லிருங்க
அப்படிதான் நான் அம்மா கிட்ட சொன்ன விஷயமே. நைனா கிட்டே அதான் சொன்னேன். அவங்க மனசு கஷ்டப்படாத அளவு வேணாம். அம்மா உடனே வந்துட்டு எப்படி சொன்னாலும் அவங்க மனசு கஷ்டம் தான் படும். ஏன்னா இவங்க வந்த உடனே எல்லாத்த பத்தியுமே சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம டக்குன்னு வேணான்னு சொன்னாக்கா எதுவும் நினைச்சுக்குவாங்க இல்ல அப்படின்னா அம்மா சைட்ல இருந்து அவங்க. அப்ப நான் உடனே வந்துட்டு அப்புறம் வந்து பாத்துட்டு போனாங்க. இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் இவன் என்ன செஞ்சிருக்கான், இவங்க இங்க வீட்டுக்கு வந்துட்டான். அவதான் ஜாலியா ஜோகி பாப்பா அவங்க மறுநாள்ல இருந்து நான் வரணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டான். போன் பண்ணானா போன் பண்ணான்னு நினைக்கிறேன். போன் பண்ணி என்ன கூப்பிட்டுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்க நினைச்சோம் சரி ஃபர்ஸ்ட் அம்முவ நம்ம கூட மிங்கிள் பண்றதை விட அவன் நம்மளுக்குள்ள மிங்கிள் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ரொம்ப இதா இருந்துச்சு. அம்மாவும் கன்வின்ஸ் ஆயிட்டாங்களா. சோ வந்து சரி ஓகே அப்படின்னு சொன்னதும் அவனும் வந்து வந்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனுக்குமே ஜாலியாக ஆரம்பிச்சிட்டான். எல்லாருக்கூடயும் ஈஸியா மிங்கிள் ஆயிட்டான் அவன். மிங்கிள் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணி எனக்கு வந்துட்டு வீடியோ அனுப்பிவிட்டாங்க. அதாவது அவங்க வந்து சதீஷ் வந்து ஸ்விம்மிங் பூல்ல வச்சு விளையாடுறது, அதுக்கப்புறம் இங்க போட்டோஸ் தூக்கி வச்சு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தோன்னா அம்மா வந்துட்டு அதை எல்லாமே அம்மாக்கு அனுப்புனாங்களா எனக்கு இன்ஸ்டால அனுப்புனீங்களா? அவங்களுக்கு அனுப்புனா அவங்க எனக்கு அனுப்புறாங்க. இங்க பாரு இந்த பையனுக்கு தான் பொண்ணு பார்த்துட்டு இருந்தா இந்த பையன் தச்சோட சேர்ந்து ஸ்விம்மிங் பூல்ல விளையாண்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி இப்படி பேசினோம். இவன் நல்லா மிங்கிள் ஆயிட்டான். அதுக்கப்புறமேட்டு ஒரு 3 நாள் கழிச்சு நான் இங்க வந்தேன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் வரவே இல்லை. நம்ம நான் பேங்க்ல இருந்து என்ன நைனா கூட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல நீங்க பாக்குறதுக்கு, மாப்பிள்ளை வீடு பாக்குறதுக்காக. அது வரையுமே வேணாம் வேணாம் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் அந்த சைடு வந்துட்டு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சைடு வேணாம் வேணாம்னு சொன்னாலும் இந்த சைடு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. வந்து பாத்துட்டாங்க. 3 நாள் கழிச்சு 3வது நாள் என்னமோ வந்துட்டு நாங்க இங்க பொண்ணு பார்க்க வரோம். அது வரையுமே வேணாம் வேணாங்கிற ஒரு மென்டாலிட்டி தான். அப்புறமேல இங்க வந்து பார்த்தோம்னா அம்மா சொன்னாங்க அவங்களே அழைச்சிட்டு வாங்க, சரி நம்ம கல்யாணம் பண்றோமோ பண்ணலையோ ஃப்ரெண்ட்ஷிப்பா எல்லாருமே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நைனா அம்மா வந்துட்டு எனக்கு போன் பண்ணி இது மாதிரி நீனும் வா அப்படின்னோடனே சரி லஞ்ச் அவர்ல நைனா வந்து கூப்பிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்து முத இங்க பார்த்தோம். பார்த்து அன்னைக்கு நைட்டு தானே எனக்கு போன் பண்ணி பேசணும். 3 பேர், நானு நீங்க அபி. அது வரைக்கும் நான் நம்பர் குடுக்கல, எதுவுமே பண்ணல. அன்னைக்கு நைட்டு வந்து சரி ஏன்னா அன்னைக்கு வந்து பார்த்தாச்சு. பார்த்ததும் ஓரளவுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு ஒரு விஷயம் இருக்கு, அவங்களுக்கு பிடிக்குதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. மிங்கிள் ஆயிட்டான், ஏதாச்சும் மிங்கிள் ஆயிட்டான். ஸோ ஃபேமிலி எல்லாம் வந்து பிடிக்குதுன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்ப நைட்டு சரி மறுநாளா அன்னைக்கு நைட்டா அன்னைக்கு அவன் அந்த நாள்ல இருந்து இவன் நானான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஆமா அவங்கள வந்து நானான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அந்த நானான்னு பேச ஆரம்பிச்சுட்டா இங்க எல்லாருக்குமே செம ஷாக்கு. என்ன இத்தனை பேர் வந்து பார்த்தாங்க, நீ இவ்வளவு இதா இல்ல, எப்படா இவ்வளவு சீக்கிரமா மிங்கிள் ஆயிட்டான் அப்படின்னு. அதனால வந்துட்டு நாங்க பார்க்கலாம் பேசலாம் அப்படிங்கறதுனால இந்த சைடு ஒரு சைடு எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்துட்டு போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்துட்டு வீடியோ கால் பண்ணாங்க. அண்ணி தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நம்பர்ல இருந்து வீடியோ கால் வருது. அப்ப நானு அபி ஒரு குரூப் கால் மாதிரி கிரியேட் பண்றோம். நானு அபி அண்ணி அவங்க சதீஷ் 4 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கோம். எங்களை பேசுங்க, நீங்க 2 பேர் பேசுங்க அப்படிங்கிறாங்க. எங்க நான் பேசுறது? இந்த சைடு அபி இருக்கா, இந்த சைடு இவங்க இருக்கிறாங்க. எங்க நாங்க 2 பேர் பேசுறது? அப்படி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். தூங்குனீங்களா? தூங்குனா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க நம்பர் எடுத்து நான் அபின்னு நினைச்சு பேசுனேன்னு ஒரு டயலாக் சொன்னாங்க. நான் அபி எதுக்கு வீடியோ கால்ல நம்பர் குடுக்கல, எதுவும் பண்ணல. ஆனா வந்து கால் போகும்போது இந்த நம்பர் வருமா, அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்ப வந்து என் பையன் இருந்தான், கண்டுபிடிச்சிட்டான். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு அந்த நம்பரை போட்டு இவங்க கால் பண்ணிருக்காங்க. அது சார் கால் பண்ணி பேசிருக்காரு. கால்ல மெசேஜ் தான், கால் பேச மாட்டோம், மெசேஜ் தான் பேசணும். மெசேஜ் பண்ணி பேசிட்டாரு. அப்பதான் அவனாவே நம்பர் நான் கொடுக்கவே இல்லை. அது மாதிரி குரூப் கால்ல இருந்து நம்பர் எடுத்துட்டாங்க. எடுத்து அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தான் பேசணும். அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா பேசணும். நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலைல 7 மணி வரையும் மெசேஜ் சேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் 2 பேரும். அதாவது எனக்கு என்னென்ன வேணும், என்னோட லைஃப்ல இதெல்லாம் இல்ல அதனால இங்க வேணும், அவங்க லைஃப்ல என்னென்ன இல்ல அதெல்லாம் எனக்கு வேணும்னு 2 பேருமே பேசினப்ப அப்ப 2 பேருமே ஒரே மைண்ட் தாட்ல தான் இருக்கிறோம். 2 பேருக்குமே அது கிடைக்கல, அந்த ஒரு லவ் ஒரு எதுவுமே இல்லங்கப்ப ஒரு 2 பேருமே ஒரே இதுல இருக்கோம். அப்ப நம்ம வந்துட்டு மேரேஜ் பண்ணி நம்ம லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அடுத்த நாளே வந்துட்டு நான் அன்னைக்கு சொல்றேன், அதுதான் இப்ப வெயிட் பண்றேன். அடுத்த நாள் வந்து போன் பண்ணிட்டு அப்ப கூட நான் என்ன சொன்னேன்னா, யோசிச்சிட்டீங்களா கரெக்ட்? அப்பதான் கேட்டேன். இல்ல நாங்க நல்லா பேசிட்டோம். இல்லப்பா கரெக்டா தான். நான் ஏதோ திருப்பி நான் கேட்டேன். இல்ல நாங்க நல்லா நாங்க எல்லாத்தையும் பேசிட்டோம், எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்பிடென்டா சொன்னாங்க. ரொம்ப ஓகேன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுல எல்லாருக்கிட்டையுமே சொல்லணும். சொல்லி முடி அப்பயும் நாங்க என்ன சொன்னோம்னா 1 வருஷம் கழிச்சு கல்யாணம். 1 வருஷம் கழிச்சு கல்யாணம்ன்றது எந்த இடத்துலயுமே குறைவு இல்ல. அதுக்கப்புறம் நிறைய பேசணும் வந்தோம். ஆனாலும் அந்த 1 வருஷம் அந்த அவனுக்கு அந்த விசா வந்த டைம்ல தான் வந்துட்டு சரி கல்யாணத்துக்கும்
ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடிதான் கல்யாணத்தை பத்தியே பேசுறோம். பேசணும். அது வரையுமே கல்யாணம் பத்தி பேசவே இல்ல. புடிச்சிருக்கு, ம். அவங்க வந்துட்டு ஃபாரின் போகட்டும், நான் இங்க இருக்கேன், 1 இயர் நமக்கு கேப் இருக்கட்டும், அதுக்குள்ள நம்மளும் கொஞ்சம் செட்டில் ஆயிக்கலாம் 2 பேருமே அப்படிங்கிற மாதிரிதான் பேசி இருந்தோம். என்ன நினைச்சோம், நிச்சயம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சோம். நிச்சயம் பண்ணி வச்சிடலாம்னு நினைக்கும் போது அம்மா சொன்னாங்க 1 இயர் 1 வருஷம் கழிச்சு நிச்சயம் பண்ணிட்டோம்னா எங்கேயும் நல்லது கெட்டதுக்கெல்லாம் போக கூடாது, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, காப்பு போட்ட மாதிரி ஆயிடும், நிச்சயத்துக்கு அப்புறம் எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்ப நிச்சயமும் பண்ண முடியாதா, அப்ப தட்டி அவனுக்கு என்னன்னா பயம், எங்க கை விட்டு போயிடுமோன்னு, அப்ப தட்டு மாத்திருங்க, ஏதாவது பண்ணிடுங்க, ஏதாவது பண்ணி வச்சிருங்க, ஏதாவது வந்து தட்டு மாத்துங்க, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து உறுதி கொடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பூ வைக்கிறது ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்தான். சரி ஓகே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஒரு விஷயம் தான். யோசிச்சுட்டு இருக்கும் போதும் நம்ம கல்யாணம்னு ஒரு விஷயமே வரல. நார்மலா சரி ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி விசா வரட்டும், அதுக்கப்புறம் என்னன்னா சரி விசா வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா டே தான் நார்மலா போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா என்ன இருந்துச்சு, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பேங்க்ல இருந்து ரிலீவ் ஆகி வீட்டுல இருந்தேன். அதுக்கப்புறம் யூடியூப் தான் சேனல் பாத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திடீர்னு விசா வந்து அவங்களுக்கு விசா வந்தும் டிக்கெட் போடுறதுக்கு ஒரு 10 நாள் டிலே ஆனிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த டேட்ல போகணுங்கிற ஒரு டைம் வந்து அதுல இருந்து ஒரு 10 நாள் கழிச்சுதான் போகணும் அப்படிங்கிற ஒரு டைம் விசா வந்துச்சு. அது கொஞ்சம் டிலே ஆனிச்சு டிக்கெட் போட. கேட்டேன், கல்யாணம் விசா இது கல்யாணம் ஆகி ஒரு 10 நாள் 20 நாள் தான் அவன் இருப்பான், உங்களுக்கு ஓகேவா, அதுக்கப்புறம் அவன் ஊருக்கு போயிடுவான்ல. ஏன்னா இது எனக்கே ஒரு கில்ட் ஆயிடுச்சு. ஏன்னா கல்யாணம் ஆன உடனே அனுப்புறதும் எனக்கு கில்ட்டா இருக்கு, கல்யாணம் பண்ணாம அனுப்பி வைக்கிறது எனக்கு ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. சோ நான் 10 தடவை என் தம்பிட்ட கூட நான் கேட்கல, கல்யாணம் ஆனதுமே நீ போறியடா உனக்கு ஓகேவான்னு நான் சத்தியமா அவன்கிட்ட கேட்க கிடையாது. ஆனா இந்த பொண்ணுட்ட கேட்டேன், அம்முட்ட தான் கேட்டேன். கல்யாணம் ஆவோட ஒரு அப்ப வந்து என்னன்னா 1 வீக் தான் இருந்துச்சுல, கல்யாணம் ஆயிட்டு 1 வீக் தான் இருப்பான்ற மாதிரி இருந்துச்சு. 20ஆம் தேதி கல்யாணம்னா அந்த அடுத்த மாசம் 1ஆம் தேதி அங்க போய் ஜாயின் பண்ணணும் அப்படி இருந்துச்சு. ஆமா கேட்டேன். அப்புறம் பரவாயில்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே நடந்துச்சு கடகடன்னு. அப்புறம் மேரேஜுக்கும் இங்க உட்காந்து தான் பேசணும். ஒரு நாள் தான் இங்க வந்து உட்காந்துட்டு ஏதோ ஒண்ணு பேசணும். சரி இந்த டேட் நல்லா இருக்கணும், ஒரு 4 டேட் நாங்களே ஐயர் கிட்ட கேட்டு பேசணும். இங்க உட்காந்துருக்கும் போதுதான், நம்ம வாசல்ல உட்காந்துருக்கும் போதுதான் பேசி எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு போன் பண்ணி நான் என் தங்கச்சிக்கெல்லாம் இந்த தேதி கல்யாணம் தான் வந்துரு, என்ன சொல்ற சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கடகடன்னு அந்த வேலையெல்லாம் பார்த்து ரொம்பவே சிம்பிளா பண்ணலாம்னே நல்லா கிராண்டாவே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாச்சு. எந்த இடத்துலயும் ஒரு குறை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வரல, அது மாதிரி ஒரு மாதிரி நல்லா போயிடுச்சு. இந்த மாதிரிதான் வந்து முத எங்களுக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்ப வரையும் இதுதான் நடந்திருக்கு. சோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும், இதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் இருக்கும், எல்லாத்த பத்தியும் நம்ம பேசலாம். எல்லாத்தையும் நம்ம நீங்க உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு என்கிட்ட கேட்கணும், அம்மா கிட்ட கேட்கணும், எங்க அம்மா கிட்ட கேட்கணும், யாருக்கிட்ட என்ன கேட்கணுமோ நீங்க அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, ஹர்ட் பண்ணாம சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோல ஒரு Q&A செஷன்ஸ் மாதிரி வச்சு நாங்க ரிப்ளை பண்றோம். எங்களை பத்தி இன்னும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நீங்க அடிக்கடி இந்த மாதிரி காம்போவை நீங்க பாப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். சோ உங்களோட சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.